Hello students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம chapter 2 numbers and sequences sections 2.1 to 2.3 ஓட introduction பார்க்கலாம். So first அந்த introduction பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவங்கள பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். So ஸ்ரீனிவாச ராமானுஜன் was an Indian mathematical genius who was born in Erode in a poor family. So இவர் தான் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டில் ஈரோட்டில் தான் பிறந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா he became the first research scholar in the maths department of University of Madras. ஸோ University of Madras maths departmentல இவர் தான் வந்து first research ஸ்காலராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ரிசர்ச் ஸ்காலர்னால் வந்து ரீசர்ச் பண்ணுறவங்க. ஸோ மேக்ஸ்லேயே வந்து நிறையா ரீசர்ச் பண்ணுறவங்க வந்து ரிசர்ச் ஸ்காலர். ஸோ ஜென்ரலாக வந்து ரீசர்ச் பண்ணுறவங்கள நம்ம ரிசர்ச் ஸ்காலர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he possessed great interest in observing the pattern of numbers and produced several new results in analytical number theory. ஸோ இவர் வந்து நம்பர்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கு. ஸோ அதனால் அனாலிட்டிக் நம்பர் தியரி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து இவர் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு he has produced 3972 formulas and theorems in very short span of 32 years lifetime. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மொத்தமே 32 ஏஜ் வரைக்கும் தான் வந்து வாழ்ந்திருக்காரு. ஆனால் அந்த 32 இயர்ஸ்லேயே வந்து 3972 ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் தியரம்ஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து 3972 ரிசல்ட்ஸ் வந்து மொத்தமாக இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. He was awarded BA degree for research in 1916 by Cambridge University, which is equivalent to modern day PhD degree. ஸோ 1916லே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் வந்து பிஏ டிகிரி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த டிகிரி வந்து நமக்கு இப்போ இருக்கிற டாக்டரேட் டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிகிரி. ஸோ இவர் வந்து இவ்வளோ கம்மி லைஃப் டைம்லேயே வந்து நிறைய வந்து சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தியரம் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ தியரம் 1 வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இந்த தியரம்ஸ் உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், ப்ரூஃப்லாம் வேணாம். ஸோ லெட் ஏ அண்ட் பி, ஸோ ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. லெட் ஏ அண்ட் பி, ஏ கிரேட்டர் தேன் பி, பி எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஏ அண்ட் பி ஆர் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். தென் there exist unique integers q and r such that a is equal to bq plus r where 0 less than or equal to r less than b. ஸோ இந்த தியரம் என்னன்னா, ஏதாவது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம a is equal to bq plus r இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். க்யூவும் ஆரும் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வந்து எதில் இருக்குன்னா r lies between 0 and b. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன். ஸோ இந்த தியரமில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதை வந்து நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். a is equal to bq plus r where 0 less than or equal to r less than b. ஸோ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால நம்ம ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுப்போம். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் a and b. ஃபார்முலா வந்து a is equal to bq plus r where 0 less than or equal to r less than b. ஸோ இதில் யூக்ளிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ இது வந்து ஒரு நேம், ஒரு மேத்தமெட்டிஷியனோட நேம். ஸோ யூக்ளிட் இஸ் கால் தி ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி. ஸோ யூக்ளிடை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ நம்ம தியரம் 1ல் பார்த்தது வெறும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இதில் வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ இன்டீஜர்ஸ் then there exist unique integers q and r such that a is equal to bq plus r where 0 less than or equal to r less than mod b. So நார்மல் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாக்கும் ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நார்மல் லெம்மாவில் நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு எடுத்தோம். ஆனால் இந்த ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எனி டூ இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. அதுதான் வந்து அந்த லெம்மாக்கும் இந்த ஜென்ரலைஸ்டு ஃபார்முக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ எனி டூ இன்டீஜர்ஸ் அப்படின்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், மற்றது எல்லாமே சேம் தான். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர்ஸ் q and r such that a is equal to bq plus r. ஸோ இது வந்து ஃபார்முலா மாதிரி a can be written as b into q plus r. ஸோ இது வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ யூனிக் இன்டீஜர்ஸ் q and r such that a is equal to bq plus r where 0 less than or equal to r less than mod b. ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடுலஸ் வந்து என்ன பண்ணோன்னா
இந்த 2 லைன்ஸ்குள்ளே நீங்கள் எந்த நம்பர் போட்டாலுமே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுக்கல, அதனால் இங்கே வந்து mod b கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னென்னா நமக்கு இந்த ஆர் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நமக்கு மாடுலஸ் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 less than or equal to r less than mod b வரும் generalized form of Euclid's division lemmaக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நோட், the remainder is always less than the divisor. ஸோ டிவைசரிங் என்னென்னா b. ஸோ a is equal to b cube plus rல b தான் வந்து டிவைசர், r வந்து ரிமைண்டர். ஸோ r வந்து எப்போவுமே b-ஐ விட லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா if r is equal to 0 then a is equal to bq. ஸோ b divides a. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து a is equal to bq plus r. அதில் வந்து ஆருக்கு பதிலாக 0 போட்டோன்னா நமக்கு a is equal to bq கிடைக்கும். ஸோ a is equal to bqனா b வந்து a-ஐ டிவைட் பண்ணோன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். ஸோ r வந்து 0னா a is equal to bq. ஸோ b divides a. ஸோ இதோட ரிவர்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ சிமிலர்லி if b divides a then a is equal to bq. ஸோ அதாவது இப்போ வந்து சப்போஸ் a வந்து 8 and b is equal to 4 எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 8-ஐ வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 2s are 8, ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ நம்ம b வந்து a-ஐ டிவைட் பண்ணுச்சுன்னா r வந்து 0வாக இருக்கும். அதனால a is equal to bq மட்டும்தான் இருக்கும். அதாவது 8 is equal to 4 into 2 அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, தி above lemma is nothing but a restatement of the long division process. The integers q and r are called quotient and remainder respectively. ஸோ நம்ம இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்னன்னா லாங் டிவிஷன் ப்ராசஸோட ரீஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிவிஷன் ப்ராசஸ்னால் என்னென்னா நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ 128-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த நார்மல் டிவிஷன் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து லாங் டிவிஷன் ப்ராசஸ். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இன்டீஜர் க்யூவை வந்து நம்ம கோஷியன்ட்டுன்னு சொல்லுவோம், ஆரை வந்து ரிமைண்டர்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா when a positive integer is divided by 2 the remainder is either 0 or 1. ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்ன, 0 1 2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வர. ஸோ 100 1000 500 எல்லாமே வந்து ஒரு இன்டீஜர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா when a positive integer is divided by 2 the remainder is either 0 or 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 10 எடுத்துக்கோங்களேன். 10 வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். 10-ஐ வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 5s are 10, ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 0. இப்போ சப்போஸ் நான் 11 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 11-ஐ 2ஆல் டிவைட் பண்ணனா 2 into 5 10. ஸோ அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 1. அதே மாதிரி 12 எடுத்திங்கன்னா 12 வந்து 2ஆல் டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும். 13 எடுத்திங்கன்னா 13-ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 6 are 12, ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரிமைண்டர் 0 இல்லைனா 1 தான் கிடைக்கும். So any positive integer will be of the form 2k plus 1 for some integer k. ஸோ நீங்கள் வந்து எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தாலுமே அது வந்து ஒன்று 2kவாக இருக்கும், இல்லைனா 2k plus 1ஆக இருக்கும் ஃபார் சம் இன்டீஜர் k. ஸோ நீ இப்போ கேக்கு பதிலாக இப்போ 1 2 3 நீங்கள் என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் k is equal to 1 போட்டிங்கன்னா 2 into 1 2 கிடைக்கும். k is equal to 2 போட்டிங்கன்னா 2 into 2 4 கிடைக்கும். அதே மாதிரி இதில் k is equal to 1 போட்டிங்கன்னா 2 into 1 plus 1 2 plus 1 3 கிடைக்கும். ஸோ k is equal to 2 போட்டிங்கன்னா 2 into 2 plus 1 4 plus 1 5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2k எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் வரும், 2k plus 1 எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ் வரும். ஸோ 2kனா ஈவன், 2k plus 1னா ஆட் ஃபார் சம் இன்டீஜர் k. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தியரம் 2. ஸோ தியரம் 2ல் if a and b are positive integers such that a is equal to bq plus r, then every common divisor of a and b is a common divisor of b and r and vice versa. ஸோ இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இதுலேருந்து வராது. ஸோ உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸில் மெயினாக தெரிய வேண்டியது a is equal to bq plus r. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னு ஒன்று வரும், அதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக தெரியணும். அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இது வந்து சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a and b are positive integers such that a is equal to bq plus rன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் a is equal to bq plus r அப்படிங்கிற ஃபார்மேட் நமக்கு எதுலையாவது இருந்ததுன்னா தென் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் a and b. ஸோ காமன் டிவைசர் அப்படின்னா
இப்போ சப்போஸ் 4 and 8 நான் எடுத்துக்கிட்டேன்னா அதோட காமன் டிவைசர் எனக்கு 2 4. ஸோ 2வும் சொல்லலாம் 4வும் சொல்லலாம் காமன் டிவைசர். ஸோ தென் every common divisor of A and B is a common divisor of B and R. ஸோ இப்போ காமன் டிவைசர் A and Bக்கு ஒரு காமன் டிவைசர் இருந்ததுன்னா அதே நம்பர் வந்து B and Rக்கும் காமன் டிவைசராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தியரம் 2. இதுவும் வந்து உங்களுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது லைட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தியரம் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். So Euclid's division algorithm to find the highest common factor of two positive integers a and b where a is greater than b. So Euclid's division algorithm எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா to find the highest common factor of a and b. So இதுக்கு 4 steps இருக்கு. So step 1, using Euclid's division lemma a is equal to b cube plus r, 0 less than or equal to r less than b. So இந்த Euclid's division algorithmக்கு நம்ம first Euclid's division lemma ஓட formula தான் யூஸ் பண்ணுவோம். Where q is the quotient and r is the remainder. If r is equal to 0, then b is the highest common factor of a and b. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் Euclid's division lemma யூஸ் பண்ணி a is equal to b q plus r இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது r is equal to 0ன்னு வந்ததுன்னா தென் இந்த டிவைசர் b தான் வந்து நம்ம highest common factor of a and b அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஸ்டெப் 2 பாருங்கள். Otherwise, applying Euclid's division lemma, divide b by r to get b is equal to r into q1 plus r1 where 0 less than or equal to r1 less than r. So, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து a is equal to bq plus r இருக்கு இல்லையா, இதில் b-யை r-ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் b by r, அதாவது இங்கே இருக்கிற டிவைசரை டிவிடெண்ட் ஆக்கிடணும், இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து நம்ம டிவைசர் ஆக்கிடணும். ஸோ பியை வந்து நம்ம ஆரால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பி பை ஆர் டு கெட் பி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ஒரு நியூ கோஷியன்ட் அண்ட் நியூ ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு q1 ப்ளஸ் r1 வேர் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு r1 லெஸ் தேன் r. இந்த புது ரிமைண்டர் எப்படி இருக்கும்னா 0 அண்ட் ஆருக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும். அதாவது இந்த நமக்கு முன்னாடி கிடைச்ச ஆரை விட பெருசாக இருக்காது, அதை விட குட்டியாக இருக்கும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு q1 ப்ளஸ் r1. இப்போ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இஃப் r1 இஸ் ஈக்குவல் டு 0, இப்போ நம்ம செகண்ட் டைம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பண்ணும்போது r1 வந்து 0 ஆயிடுச்சுன்னா தென் r இஸ் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் a அண்ட் b. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கோம், இது வந்து செகண்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் டைம் அப்ளை பண்ணி 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஆர் தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஏ அண்ட் பியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து ஆர் 0 ஆயிடுச்சுன்னா பி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் 0 ஆகுது, அதாவது r1 வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஆர் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஏ அண்ட் பியாக இருக்கும். இப்போ ஸ்டெப் 4 பாருங்கள். அதர்வைஸ் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ரிப்பீட் த ப்ராசஸ் அன்டில் வி கெட் த ரிமைண்டர் 0. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு r1 0 ஆகலைன்னா திருப்பியும் வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணோம். அதாவது இந்த ஆரை இந்த r1 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் 0 வர வரைக்கும். In that case, the corresponding divisor is the HCF of A and B. So HCF எப்போவுமே வந்து எந்த ரிமைண்டர் வந்து 0 ஆகுதோ அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற டிவைசர் தான் வந்து நம்மளுக்கு HCF-ஆக இருக்கும். ஸோ in that case, the corresponding divisor is the HCF of A and B. ஸோ இதுதான் வந்து Euclid's division algorithm. இப்போ வந்து ஒரு illustration பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். So illustration 1. So using the above algorithm, let us find HCF of two given positive integers. So let A is equal to 273 and B is equal to 119 be the two given positive integers such that A is greater than B. So A வந்து greater than B இருக்கணும், அதாவது பெரிய நம்பரை தான் நம்ம சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணணும். So first step 1. We start dividing 273 by 119. So பெரிய நம்பரை சின்ன நம்பர் 119 வச்சு டிவைட் பண்ணணும். யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வி கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், 273 வந்து உள்ளே போட்டிருக்கேன், 119 வந்து டிவைசராக வச்சுருக்கேன். ஸோ 119 இன்ட்டு 2 வந்து எனக்கு 238 கிடைக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 35 வருது. ஸோ இதை நான் எந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R அந்த ஃபார்முலாவில் நான் வந்து எழுதணும். ஸோ ஏ வந்து 273. ஸோ 273 இஸ் ஈக்குவல் டு B வந்து டிவைசர் 119. ஸோ 119 இன்ட்டு 2
2 வந்து கோஷியன்ட் இன்ட்டு 2 ப்ளஸ் 35 35 வந்து ரிமைண்டர். ஸோ A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 35ஆக இருக்குது. ஸோ 35 வந்து 0 கிடையாது. ஸோ த ரிமைண்டர் இஸ் 35 நாட் ஈக்குவல் டு 0. இப்போது ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன பண்ணணும், மறுபடியும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணணும். ஸோ அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அல்காரிதம்னா என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதாவது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி போயிட்டே இருக்கும். therefore applying யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு த டிவைசர் 119. ஸோ இங்கே இருக்கிற டிவைசரை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடணும். இந்த ரிமைண்டரை நம்ம டிவைசர் ஆக்கிடணும். ஸோ டு த டிவைசர் 119 அண்ட் ரிமைண்டர் 35, அதாவது இந்த பெரிய நம்பரை இந்த சின்ன ரிமைண்டர் வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 119 நான் வந்து இங்கே உள்ளே போட்டிருக்கேன். ஸோ 35 வச்சு நம்ம இப்போ 119 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 35 இன்ட்டு 3 105. ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 14ன்னு கிடைக்குது. ஸோ மறுபடியும் நீங்கள் A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ A வந்து 119 which is equal to B வந்து 35. So 35 into quotient Q 3. So 35 into 3 plus remainder R வந்து 14. So 35 into 3 plus 14. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா the remainder is 14 which is not equal to 0. So மறுபடியும் இப்போ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணோம். ஸோ இப்போது இந்த 35 நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடணும். அந்த 35 இந்த ரிமைண்டர் 14 வச்சு நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு டிவைசர் 35 அண்ட் ரிமைண்டர் 14 we get. ஸோ 35 உள்ளே போட்டுக்கோங்க, 14 வச்சு டிவைட் பண்ணோம். ஸோ 14 2s are 28, ரிமைண்டர் வந்து நமக்கு 7 கிடைக்குது. அகெயின் A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் ஃபார்முலா. ஸோ 35 இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 7. ஸோ therefore the remainder 7 not equal to 0. இந்த 7 வந்து not equal to 0. ஸோ இந்த இதுக்கு நம்ம திருப்பியும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணோம். ஸோ 14 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க, டிவிடெண்ட் இந்த ரிமைண்டரை வந்து டிவைசராக கொண்டு வந்துருங்க. ஸோ 7. இப்போ வந்து நம்ம 14 7 வச்சு டிவைட் பண்ணோம். ஸோ நமக்கு தெரியும் 7 2s are 14, ரிமைண்டர் வந்து 0. ஸோ 14 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 2 ப்ளஸ் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ ரிமைண்டர் 0 ஆகிற ஈக்குவேஷனில் உங்களுக்கு எது வந்து டிவைசராக இருக்கோ, அதாவது B இடத்துல என்ன இருக்கோ அதுதான் வந்து HCF. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா the remainder is 0, the divisor is 7. ஸோ இதே ஈக்குவேஷனில் B place A is equal to BQ plus R, B இடத்துல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் வந்து உங்களோட HCF. therefore the highest common factor of 273 and 119 is 7. ஸோ ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி அந்த டிவைசர் அண்ட் ரிமைண்டர் வச்சு டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ டிவைட் பண்ணிட்டே வரும்போது எந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற டிவைசர் தான் நம்மளோட HCF. ஸோ இப்படி தான் வந்து HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட், தி above algorithm will always produce remainder 0 at some stage. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 0 ஆகும், போயிட்டே இருக்காது இன்ஃபைனைட்டாக. ஹென்ஸ் த அல்காரிதம் ஷுட் டெர்மினேட். ஸோ அல்காரிதம்னா ஜென்ரலாக வந்து லூப் மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த அல்காரிதம் வந்து அப்படி அந்த ரொம்ப இன்ஃபைனைட்டாக போகிற மாதிரி அல்காரிதம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஹென்ஸ் த அல்காரிதம் ஷுட் டெர்மினேட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இஸ் a repeated application of division lemma until we get 0 remainder. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் நம்ம A is equal to BQ plus R அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை திருப்பி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே வருவோம். ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் இந்த டிவிஷன் லெம்மா A is equal to BQ plus R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை இந்த ஆர்டர் பர் A, B மாதிரி தான் நம்ம HCFும் சொல்லுவோம். ஸோ HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை 2 brackets போட்டு உள்ள A, B. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோட இன்னொரு நேம் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD. நெக்ஸ்ட்டு தியரம் 3. So theorem 3ல if A, B are 2 positive integers with A greater than B, then GCD of A, B is equal to GCD of A minus B, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி தான், ஆனால் சம்ஸ் எதுவும் இல்லை அவ்வளோவா. ஸோ GCD of A, B is equal to GCD of A minus B, B. ஸோ இங்கே வந்து A, B இருக்குன்னா ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணிவிட்டு
அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நம்ம ஜிசிடி எடுத்தோம்னா இதுவும் அதுவும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ we can apply Euclid's division algorithm twice to find the highest common factor HCF of 3 positive integers using the following procedure. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமை நம்ம 2 தடவை யூஸ் பண்ணோம்னா நமக்கு HCF of 3 positive integers கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. Let ABC be the given positive integers. ஸோ ABC வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா find HCF of A, B, call it as D. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 நம்பர்ஸ்க்கு HCF எடுக்கணும். ஸோ A, Bக்கு நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி A, Bக்கு ஃபர்ஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும். அதை வந்து Dன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ D is equal to A, B. இப்போது ஃபைண்ட் HCF ஆஃப் D and C. ஸோ நம்ம புதுசாக ஒரு HCF கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த HCF D and அந்த தேர்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் C, அது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா this will be the HCF of the 3 given numbers A, B and C. ஸோ 3 நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும். அதை வந்து Dன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா D and Cக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிற HCF தான் அவங்க கொடுத்துருக்கிற ABCயோட HCF. ஸோ இதுதான் வந்து HCF ஆஃப் 3 நம்பர்ஸ். நம்ம வந்து இதை 2 ஸ்டெப்பாக பண்ணணும். ஸோ இதோட வந்து செக்ஷன்ஸ் 2.1 to 2.3யோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.